அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டில் பில்லி சூனியம் இருக்கக்கூடிய அறிகுறி என்னென்ன? இது நல்ல ஒரு தலைப்பு. எல்லாத்தோடைய எண்ணங்களுமே பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் பயணிக்குது. நான் பார்த்த வரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய காலே, சார் நான் நைட்டு தூங்கினேன் சார், நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார், திடீர்னு ஏதோ ஒரு கனவு மாதிரி வந்துச்சு, அந்த கனவு வந்துடுமே எனக்கு தூக்கம் போச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்கிட்ட பேசியிருந்தார். அதுலேருந்து எனக்கு தூக்கம் போச்சு, அதுலேருந்து நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தடை தாமதத்தில் இருக்குது. அது என்னென்னு காரணம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரும், தட்டும் இடத்துல. ஏன்னா சாப்பிட்ற சமயத்தில் தட்டின அடுத்த நிமிஷமே அவங்களுக்குள்ள ஒரு பயம் தன்னறியாமல் உள்ளே வந்துடும். இது ஒரு வகை எடுத்துக்கலாம் பில்லி சூனியத்துக்கு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் சாமி படத்தில் கிட்ட பார்த்தீங்கன்னா விளக்கேற்றிட்டு வருவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல நாள், காலையில் ஒரு தடவை விளக்கு, சாயந்தரம் ஒரு தடவை விளக்கு ஏற்றுவாங்க. இது எல்லாமே பொதுவாக எல்லா வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். வெள்ளிக்கிழமை ஆனாவே எல்லா வீட்லேயும் விளக்கு ஏற்றுவாங்க. ஆனால் அந்த விளக்கு ஏற்ற போகும்போது ஒரு முறையில் அந்த தீ குச்சி பற்றி அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விற்க போகும்போது பத்திக்கிச்சு நாள் பத்தின விளக்கு அப்படி ஜெகஜோதியாக உயர்ந்து காட்டுச்சுன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு குறைபாடும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தீக்குச்சியை பார்த்தீங்கன்னா பற்றுவாங்க, அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா நிறைய சனசனமாக எழுதி மேலே ஜோதியாக வரும்னு பார்ப்போம். ஆனால் அப்படியே ஒரு வகையான சவுண்டு அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். இல்லைன்னா ஒரு விதமான சவுண்டோட அந்த இது அமைஞ்சிரும். திரும்பி தீக்குச்சியை பற்றிகிட்டே இருப்பாங்க. தீ அடைந்தான் தவிர பற்ற முடியாது. கடைசி போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு வகையான சகுனங்கள். இன்னொரு சகுனங்கள் இருக்குது. என்ன சகுனம் இருக்குது? கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே ஒரு புரிதல் என்பது இருக்காது. கணவன் நல்லா தான் சம்பாதிச்சிட்டு வருவார், மனைவி என்னத்தான் சம்பாதிச்சிங்க, என்னத்தான் வீடு கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு வீட்டு மேலே குறை, கணவன் மேலே குறை, பிள்ளைங்க மேலே குறை, அப்புறம் மாமனார் மாமியார் மேலே குறை, இப்படி குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சகுனங்கள். இது ஒரு. இன்னும் சில பேருக்கு என்ன கேட்டிங்கன்னா, உடம்பு நல்லா இருக்கும், தூக்கி போடும். குளிர் காய்ச்சல் வந்தால் எப்படி அடி உடம்புலாம் நடுங்க பார்த்தீங்கன்னா, அதுமாரி தூக்கி போடும். அந்த தூக்கி போட என்ன கேட்டிங்கன்னா, அவங்க கண், அதுக்கப்புறம் பேசக்கூடிய பேச்சுகள், சுவாசங்கள், இது எல்லாமே அவங்களுக்குள்ளேயே விரக்தித்தன்மை வந்துடும். இதை நீ போட்டு அமுக்குறாங்க, எனக்கு இந்தமாரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு ஒரு பயம், அதிலேயே அந்த அனுப்பங்கள் இருக்க அந்த பயம் வந்துடும். பிடித்தமான பதார்த்தங்களை நம்மளால் சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலும் உமைட்டுட்டே வரும். இதெல்லாமே அந்த வீட்டில் துர்சக்திகள் நடமாறணும்னு அர்த்தம். பிள்ளை நல்லா படிச்சுட்டு இருக்கும். படிப்பு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை எது படிப்பில் கோட்டை விட்டுரும். நம்ம என்ன சொல்லுவோம், ஜாதகத்தில் குறைபாடு. இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைகள் ஏற்பட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நம்ம வீட்டில் தொடர்ந்து சம்பவம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் செய்வினை கோளாறு, பில்லி சூனியத்தில் வசப்பட முடியுமானா நிச்சயம் வசப்பட முடியும். இது பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய அறிகுறிகள். இது ஏன் சொல்கிறேன்னா, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கலாம். முதல் பாயிண்ட் ஆச்சா. 2வது பாயிண்ட்டு, ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ராகு பகவான், பில்லி சூனினாவே ராகு பகவான் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். கேதுக்குடியும் அப்புறம் தான். ஏன்னா கேதுக்குடியும் சில டைம் நன்மை செய்வார், ஆனால் ராகு நன்மை செய்கிற மாதிரி செஞ்சு காலை வாரி விட்டுருவார். அந்தமாரி அந்த கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். சனி ராகுவோட சேர்ந்தாலும் பிரச்சனை, ராகு சந்திரனோட சேர்ந்தாலும் பிரச்சனை, ராகு செவ்வாயோட சேர்ந்தாலும் பிரச்சனை. அதேமாரி அந்த பாவங்க அதிபதி, இப்போ ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, கால்நடை, விவசாயத்தில் கால்நடை, அக்கறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சை சொல்லக்கூடிய மனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை வச்சு நம்ம சரி கட்ட முடியுமா? நிச்சயம் சரி கட்ட முடியும். அப்போ அந்த 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் சந்திரனோட சேர்ந்திருந்தால் ஜாதகருடைய அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாரோ என்னை போட்டு அமுக்குறாங்க, எங்கிட்ட காதில் கொயின்னு ஏதோ பேசுகிறாங்க, பேச்சு எனக்கு வித்தியாசமாகப்படுது, என்னால் எந்த ஒரு வேலையும் சரியான வேலையை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விதம் வந்துடும். இப்போது ராகு 7ஆம் இடத்துல இருக்கார் சுக்கிரனோட அப்படின்னா யாருக்கு அங்கே அதிகமாக பாதிப்பு வரும்? இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்த்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கணவனுக்கு பாதிப்பை கொடுக்கும்.
கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருப்பார், நல்ல அமைப்பில் இருப்பார். ஆனால் எதிர்பார்வையில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை பார்த்தாவே இந்த அம்மாவுக்கு வந்து பணம் கோவம் எங்கேருந்து தான் கோவம் வரும் தெரியுமா? கோவம் அதிகமாக வரும். நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, ஏன் இவ எனக்கு பணம் கோவப்படுறா, ஏன் என்னை கோவப்படுத்தி பார்க்குறா அப்படின்னு எண்ணங்கள் ஆனால் வந்துடும். அதுக்கப்புறம் என் கணவர் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் அவரை பார்த்தா எனக்கு விரிவிரியாக வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். அதுக்கப்புறம் என் கணவர் நல்லா தான் இருக்கார், நல்லா தான் இருந்தார், கொஞ்ச நாளாக வந்து பணம் கிறுக்கு பிடிச்ச மாரியே வந்து பணம் இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவராக தானே பேசிக்கிறாரு, தூங்கினா தூங்க மாட்டேங்கிறாரு, சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறாரு. கேட்டால் நான் வந்து வாய் திறந்தாவே வந்து அவதூறமான வார்த்தைகள் வந்து பேசுகிறாரு, தூக்கமாடிக்கு போகிறாரு, இருந்தாகவே வந்து நான் விஷம் குடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒன்று அந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களாக அவர்கிட்ட அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க. அப்படின்னா அது வந்து பார்த்தா 7ஆம் இடத்துல சுக்கிரனோட ராகு சம்மந்தப்பட்டது தான். அது மனைவியுடைய ஜாதகப்படி இருந்தால் நிச்சயம் பிரச்சனைனா பிரச்சனை. சரி, இதுவே செவ்வாயுடைய ராகு, இதே துலா லக்னம் ஆணுக்கு கரெக்டாக 7ஆம் இடம் செவ்வாயோடைய வீடு, நல்ல அமைப்பு தான் இருக்காது, நல்ல கணவன் நல்லா தான் இருக்கணும். ஆனால் ராகம் இருந்தால் ஒரு ஆணோடைய ஜாதகத்தில் மனைவிக்கு வந்து இந்தமாரி அமைப்புகள் அப்படியே மாற்றி காட்டிடும். என் மனைவி நல்லா தான் இருந்தால், மனைவி பார்த்தா எனக்கு கொல்லணும்னு எனக்கு விரி வருது, அது ஏன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விதமும் இது ஒன்று இருக்கும். இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செய்வினை சம்மந்தப்பட்ட ஒரு அறிகுறி. சரி, இது பொதுவாக நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது அறிகுறி என்ன அப்படின்னா, குடும்பத்தோடு சேர்ந்து வந்து கோயிலுக்கு தான் போனோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வரப்போகும்போது எதிர்பாராவில் விபத்து நடந்துருச்சு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தப்புனது தான் மிச்சம். ஆனால் வாகனம் பலத்தடி வாகனத்தில் வந்து ஏகப்பட்ட நஷ்டம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ யார் மேலே குறை சொல்லுவாங்க? வாகனத்தை மேலே குறை சொல்லுவாங்க, அந்த தெய்வத்தை மேலே குறை சொல்லுவாங்க. குலதெய்வம் அனுகிரகம் அந்த வீட்டில் வந்து பணம் தங்காது. அதுக்காக வந்து ஒரு மாயை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே அறிகுறியாக இருக்கலாம்னா இருக்கலாம். அடுத்த அறிகுறி என்ன இருக்கலாம்? விஷஜந்துகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து விஷஜந்துகள் வந்து பார்த்திங்கன்னா வரும். சில பேர் வந்து கனவுல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு துரத்துறது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செய்வினை கோளாறு, பாம்பு கொத்திரிச்சு. அதுக்காக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம், நாங்களே இருக்கிறோம், உறவுக்காரங்களாம் வந்திருக்காங்க, நான் கறி சமைச்சு வைக்கிறேன், அது பெருசாக எலும்பு பீஸ் எடுத்து, அது கோழிக்கறியாக இருக்கலாம், ஆட்டுக்கறியாக இருக்கலாம், இது எனக்கு அந்த எலும்பு பீஸ் எடுத்து நான் கடிக்கிறேன் அப்படி ஒரு கனவு கண்டுறேன் அப்படின்னாலும் செய்வினை கோளாறு தான். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முடி, எலுமிச்சப்பழம், அதுக்காக தாயத்து, அதுக்கெல்லாம் வந்து ஜடா முடியோடு இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து பார்த்தா என் கனவுல அடிக்கடி தோணுது அப்படின்னா செய்வினை கோளாறு. இப்படி செய்வினை கோளாறுக்கு அதிகமாக சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இந்த வீட்டில் செய்வினை கோளாறு எந்த திசைகளிலும் வச்சுருந்தாலும் இந்தமாரி அறிகுறிகள் வந்து வரும். இப்போ கன்னி முறையில் செய்வினை பண்ணி வச்சுருக்காங்கன்னா தெய்வம் கடாட்சியம் போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடு என்றில் குபேர சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து செய்வினை வச்சுருக்காங்கன்னா உங்கள் செல்வாக்கு அங்கே குறைபாடு ஏற்படும். ஈசானியத்தில் வந்து செய்வினை வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் பெரியவங்களுக்கு ஆபத்தை கொடுத்து விடும். இப்படி ஒவ்வொரு திசைகளுக்கும் இருக்கக்கூடிய வச்சு பார்க்க போகும்போது அது சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். இப்படி நம்ம வந்து செய்வினையில் இத்தனை வகை இருக்குது. இதை உங்கள் வீட்டில் இருக்கா, நான் சொன்ன அறிகுறியெல்லாம் இருக்கா, உடனே வந்து என்ன பண்ணணும்? செய்வினையை தடுப்பதற்கு வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, முனையிலேயே கிள்ளி போட்டுறணுன்ட்டு. ஆனால் இடத்துல வந்து முனையிலேயே கிள்ள மாட்டாங்க, அது வளர விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தரத்தோடு வெட்டணும்னு நினைப்பாங்க. எங்களுமே ஆள் இல்லை, எப்படிப்பட்ட ஆளுகிட்ட நீங்கள் போனாலும் அது பிரயோஜனம் இல்லை. இந்தமாரி சிம்டங்கள் உங்கள் வீட்டில் காணப்பட்டு அதை வந்து எப்போ வச்சாங்க, ஏது வச்சாங்கன்னு நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடியும். ஆனால் வளர விட்டிங்கன்னா அது அடித்தளத்தையும் வெட்ட முடியாது, மேல்தளத்தையும் வெட்ட முடியாது, அதை அனுமதிச்சு தான் தீரணும் என்பது சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிதொரு நிச்சய சந்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.